கைஸ் இப்போ வந்து நம்ம என்ன செய்ய போகிறோன்னா நாங்கள் என்ன செய்ய போகிறோன்னா பாட் மாதிரி லாக் பண்ணி ஆப்போசிட் அடிய போகிறோம். ஃபஸ்ட் ரவுண்டே ஒன் டாப் அடித்து முடிச்சிட்டான். அடுத்து இப்போ நம்ம ரெண்டாவது ரவுண்டு நோக்கி பயணம் பண்ணுறோம். இந்த ரவுண்டு நம்ம எதுவும் பண்ண போகிறதில்ல. இந்த ரவுண்டு நம்ம அப்படியே தான் நிற்க போகிறோம். நம்ம 4 ரவுண்டுக்கு போயிட்டு நம்ம பார்த்துப்போம் நம்மளால் முடியுதா முடியலையான்ட்டு. அடிச்சிட்டான் கைஸ். ரெண்டாவது வந்து அடிச்சிட்டான். ரெண்டாவது வண்டி அமௌண்ட் வேறு போகிறானா. அப்புறம் சொல்ல மறந்துட்டேன் கைஸ், நம்ம சேனலில் வந்து 100 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆனதுக்கப்புறம் கிவ்அவே இருக்குது. அதனால் ஹெல்ப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். P90 வச்சு இந்த மாதிரி எவனாலே அழுக்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன். நான் வரலாறுலேயே P90 வச்சுட்டு ஒரு நடிக்கிறேன் தான். பாருங்க, ஆப்போசிட் ஒன்றும் பாட்டும் கிடையாது, பாட்டில் அப்படியும் இல்லை. பார்த்துக்கோங்க, பார்க்குறேன். இங்கே பாருங்க இங்கே இருக்கிற நடிக்காமல் அங்கே இருக்கிறவன் நடிக்கிறான். இப்போ நான் நினச்சிருந்தேன்னா அவன் வண்டியில் வச்சு கூட அவன் அடிச்சிருக்கான். நான் செய்யலை. இப்போ தான் கேசி இப்போ வந்து நம்ம ரவுண்டு ஆரம்பிக்குது. இப்போ வந்து நம்ம அடிக்க ஆரம்பிக்கலாம். ஓகே, நம்ம அடிக்க ஆரம்பிக்கலாம். 2 கண்ணை வச்சுட்டு ஷார்ட் நாங்கள் இருந்துட்டு என்ன செய்யறது தெரில. ப்ரோ ஒன்னாவா ப்ரோ தனியாக போகுது ப்ரோ. இங்கே பாருங்க, ஃப்ளாஷ் எல்லாருக்கும் 40 டேமேஜ் கொடுத்துருக்குறோம் நாங்கள். கொண்டவனே நண்பா உண்டவன் நண்பா. இரு ப்ரோ மெடி போட்டு போகிறோம் ப்ரோ. சொல்றா முடிச்சிட்டான் ப்ரோ. நம்ம தான் ப்ரோ. கேம் பிளே வேற மாதிரி ப்ரோ. அதே மாதிரி ப்ரோ ஒரே பக்கடா ப்ரோ. ப்ரோ இந்த கூட லேட்டா ப்ரோ. பின்னாடி ஒருத்தான் ப்ரோ. அங்கிட்ட ஒருத்தன் யாரா ஒருத்தனை பார்த்துக்க ப்ரோ. சரி ப்ரோ, நான் இங்கே நிற்கிறேன் ப்ரோ. வடா ப்ரோ, வால் பிரேக் பண்ண ப்ரோ. அவ்வளோதான் பாரு, ஒரே ஒருத்தன் தான் பாரு. நம்பர் எடுத்துட்டு மேலே வந்துட்டான் ப்ரோ. அவன் வாலுக்கு முன்னாடி தான் இருக்கிறான் பாரு. டேமேஜ் அவ்வளோதான் ப்ரோ. சூப்பர் ப்ரோ. நல்ல ஒரு சப்போர்ட்டு ப்ரோ. அப்புறம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம பெல் ஐக்கான் ஆன் பண்ணிக்கங்க. அப்படிலாம் சொல்ல மாட்டேன். ஆன் பண்ணுறதும் பண்ணாதும் உங்கள் இஷ்டம். அதை நான் சொல்ல முடியாதுல்ல. உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான். நீங்கள் ஆன் பண்ணுறதுனா ஆன் பண்ணிக்கோங்க, ஆன் பண்ணலன்னா ஆன் பண்ணாதீங்க. பட் ஆனால் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதை விட்றாதீங்க, வெரி இம்பார்ட்டன்ட். பாருங்களேன், எவனாவது ஏறி வரானான்னு பாருங்கள். இந்த மாதிரி டைமில் நீங்கள் கேட்கலாம், ஏன்டா ஏறி போய் அடிக்கலாமேடா அப்படின்னு.
நான் ஏறி போட்டேன்னா 2 பேர் ஒருத்தன் 150 கொடுத்தனால நான் செத்து போயிடுவேன்ல, அதனால தான் நான் ஏறல. இங்கே பாருங்க, ஒருத்தன் கூட வெளியே வர மாட்டுறாங்க. நாங்கள் ஃப்ரெண்டாக வரோம். ஃப்ரெண்டெல்லாம் ஆகக்கூடாதுங்க, ஃப்ரெண்டெலாம் ஆகக்கூடாது. ஏங்க எங்கேங்க இந்த ப்ரோ இங்கே இருக்கான் ப்ரோ, ப்ரோ இதோ அவ்வளோதான் ப்ரோ. அப்புறம் வந்து உங்களுக்கு சொல்கிறதுக்கு இல்லை. அப்புறம் வந்து வேறு ஏதாவது சேலஞ்ச் கொடுக்கலாம், ஏதாவது சேலஞ்ச் பண்ணணும் அப்படின்னா டிஎம் பண்ணுங்கள். இந்த வீடியோ கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் கண்டிப்பாக எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எங்கள் பெஸ்ட்டை கொடுக்குறோம் அந்த சேலஞ்சில். சரிங்களா? கொடுத்துட்டான் ப்ரோ. எனக்கு 150 கொடுத்துட்டான் ப்ரோ. என்னானே தெரில ப்ரோ, இப்போலாம் ஸ்விட்ச் வேறு ஆக மாட்டேங்குது ப்ரோ, கை ஒரு மாதிரி லாக் ஆகுது ப்ரோ. என்ன ப்ரோ செய்கிறது? இங்கே இருக்கான் ப்ரோ ஆளுக்கு இருக்கான் ப்ரோ. கொடுத்துட்டேன் ப்ரோ 40 ப்ரோ. நீ ரைட்டாக உனக்கு 150 கொடுத்துரு. எனக்கே கிலோ வந்துருச்சு ப்ரோ, செத்து போச்சு ப்ரோ. இலப்பட்டை வச்சு சில அப்புறம் வந்து இந்த ரவுண்டு என்ன எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியாத காரணத்தினால் நம்ம டொப்பு எடுத்துப்போங்க. டொப்பு தாங்க இந்த சீசனில் நீ கேட்டுக்கிற கன்று எது அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. நான் ப்ரிஃபர் பண்ணுற ஒரே கன்று டொப்பு தாங்க. இந்த கன்னை எடுத்து அடிச்சோன்னு வா ப்ரோ என்ன ப்ரோ டபுள் ஸ்னைப்பர் வா ப்ரோ பார்த்து. சூப்பர் ப்ரோ, நல்ல பேக்கப் ப்ரோ. நேரம் போட்டுருப்போம். போட்டேன் பேரு. வரட்டும் ப்ரோ 150 ப்ரோ. அழுத்து ப்ரோ. சூப்பர் ப்ரோ. காய்ச்சி வந்து நம்ம டீம்மேட் வந்து அடிச்சு கொடுத்துட்டு